சிவபுராணம் ஓம் நம சிவாய கருணை வடிவான பரமசிவனின் மகிமையை பாடும் சைவ சமயத்தின் புனித நூல்களுள் முக்கியமானது சிவபுராணம். இது சிவபக்தியின் உயரத்தையும் சிவனது அருளையும் விளக்கும் புராண நூலாகும். சிவபுராணம் அகத்தியரால் இயற்றப்பட்டது என கருதப்படுகிறது. இதில் சிவபெருமானது உருவம், உணர்வு, அருள், பரிசுத்தம் மற்றும் உலகங்களுக்கிடையிலான செயல்பாடுகள் பற்றிய விவரங்கள் உள்ளன. அந்த பரமசிவன் திருநீற்றின் புனிதத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தின் வலிமையையும் எடுத்துரைக்கிறது. புராணத்தின் ஆரம்பத்தில் சிவபெருமான் யார் என்பது விளக்கப்படுகிறது. அருப்பொருள் எத்தனை யாவையும் ஆக்கும். கருப்பொருள் ஆதி கரணங் கலந்த சிறப்பொருள் ஈசன் சிவலோகநாதன். திருப்பொருள் நம்பி திருமால் இறந்து உருவெறி யாத உருமண மாய மறுப்பொருள் பூண்ட மணிவண்ணன் முன்னே திருப்பொருள் நல்கிச் சிவபுராணம் உரைப்பது நாளிது என்றான் உமையாள். சிவபுராணத்தில் சிவபெருமானின் பராபர நிலையையும் அவருடைய பராசக்தியான பார்வதியின் ஐக்கியத்தையும் விரிவாக கூறுகின்றது. சிவபெருமான் அனைத்தையும் தானாக உருவாக்கும் சக்தியாகவும் எதுவும் இல்லாமல் நிறைந்திருக்கும் சத்தாகமாகவும் காணப்படுகிறார். அவர் திருஞானம் அளிக்க வருகிறார். அவன்தான் அகிலாண்ட கோடியின் ஆதியாதி, அழிவும் பிறப்பும் இல்லாதவன். சிவபுராணம் உலகத்துக்கு பக்தியும் நெறிமுறையும் புகட்டும் ஒரு உயர்ந்த ஆன்மீக நூலாகும். சிவபுராணம் பரமசிவனது 10 முக்கிய அம்சங்களை எடுத்துரைக்கிறது. 1. சிவன் அனைத்திலும் இருப்பவர். 2. மூவரும் ஒருவரே, சிவன், விஷ்ணு, பிரம்மா. 3. சிவன் அருளால் மோட்சம் பெறலாம். 4. சிவபிரசாதம் 2ஆம் அறை. 5. திருநீர் புனிதம். 6ஆம் சிவநாமம் ஓம் நம சிவாய. 7ஆம் சிவபூஜையின் நன்மைகள். 8ஆம் சிவனின் குரு பக்தி. 9ஆம் பசுபதி தத்துவம். 10ஆம் ஊமையவளுடன் ஐக்கியம். இதில் கதை வடிவில் பல நிகழ்வுகள் கூறப்படுகின்றன. பல வடிவங்களில் சிவன் விளங்குகிறார். சிவபெருமானின் தத்துவங்களை உணரச் செய்கிறது. சிவபுராணம் ஒரு கருணை நிலை. சிவனது திருநாமம் ஒன்றே தரும் விடுதலை. ஓம் நம சிவாய.